நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா ரெண்டு சூப்பரா நிக்குது. டேய் நல்லா பாடுறா, ஜெயிலேருந்து பெயில் வந்த கேஸுக்கு மாறிக்குது. எனக்கு என்னமோ பார்த்தா தேவதை மாதிரியே இருக்கே மாமா. தேவதை முன்ன பின்ன பார்த்துருக்கேன் நீ? முன்ன பின்ன பார்த்தா மாமா சொல்றேன். டேய் இல்ல தேவதையை சொன்னேன், ஆனா பக்கத்துல ஒன்று டக்கரா இருக்கு பாத்தியா. அதுக்கு குனிஞ்சதே பரவாயில்ல. டேய் அப்புறம் இதுங்க பார்த்தா காலேஜுக்கு போற பொண்ணுங்க மாதிரி தெரியுதே. நல்லா உத்து பாரு, காலேஜ் வழியா போற பொண்ணுங்க மாதிரி இருக்கு. கேட்டுருவா வா. டேய் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காதா கண்டக்டரா நீ? ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? ஹலோ, பெருச்சாலி மாதிரி இருக்கிற. உன் பேர் அஞ்சலியா? நாங்க நடிகை அஞ்சலி பேரை கேட்கல, உங்க பேரை கேட்கறோம். என் பேர் தான் அஞ்சலின்னு சொன்னேன். ஆமா, என்ன படிக்கிறீங்க? காலேஜ் தான். காலேஜ் தெரியுது. என்ன காலேஜ் இங்க இருந்தே தெரியுதா? ஐயோ நான் தினமும் நிப்பேன், ஆனா தெரியவே தெரியாதே. கேரார் மக்காய். நான் கேட்டது நீங்க என்ன படிக்கிறீங்க, ஐ மீன் என்ன டிகிரி? ஓ அதுவா? நேத்து ஒரு 100 டிகிரி, நாளைக்கு ஒரு 110 அடிக்கும். பா வெயில் தாங்க முடியல. தாங்க முடியல. ஆமா, என்ன பண்றீங்க? நான் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றேன். பார்த்தா சாப்பிட்டுட்டு வேற வேலையே பார்க்காத மாதிரி இருக்கு. சரி நீங்க என்ன வேலை பண்றீங்க? பேங்க். ஓ எந்த பேங்க்? பெட்ரோல் பேங்க். ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத மாமா. பண்ணி தொலைடா. உங்க வயசு 18. உங்க பேத்தி வயசை கேட்கல, உங்க வயசை கேட்கறோம். என் வயசு தான் 18. உங்க வயசு? என் வயசு 20. ஆக மொத்தம் எனக்கு 20, உனக்கு 18. காத்து தான் வருது. சரி ஓகே, தியேட்டருக்கு போலாமா? ஆபரேஷன் தியேட்டருக்கு தானே? உன் கூட பேசினா நான் ஆபரேஷன் தியேட்டர் தான் போகணும். நான் சொன்னது அபிராமி தியேட்டருக்கு. போலாமே. ஏய் பப்ளிக்ல வேணாம்டா. அதான் நானும் சொல்றேன், இங்க வேண்டாம், ஸ்டேஷனுக்கு போலாம். எங்க ரேடியோ ஸ்டேஷன்டா? நடக்கிற ஸ்டேஷனுக்கு ரோட்ல போற வர பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிக்கிறீங்களா? போற வர பொண்ணுங்கள தான் சைட் அடிச்சு உங்களே அடிச்சான். நீ அடங்க மாட்டல. வாடா 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 வாடா. சார் சார். What's the problem? நீங்க வந்துட்டீங்கல்ல? எஸ் சார். Yes, darling. யா. What is the problem here? Problem this guys. இந்த culprits உங்களுக்கு கிண்டல் பண்றாங்களா? எஸ் சார். You have to arrest these culprits like. ஓகே. அப்பதான் உங்கள மாதிரி சூப்பர் ஃபிகர்ஸ் இந்த நாட்டில் நடமாட முடியும். Come on darling, let's enjoy. இந்த பையன் இருக்கானே, இந்த சீவாத பென்சில் சட்டை போட்ட மாதிரி. He is a very dangerous fellow. அந்த தார ட்ரம் ஒருத்தர் இருக்கான் இல்லையா? போட்டு போட்டுருக்கான் பாத்தீங்களா? அவன் ஓடாத ட்ரெயிலர் டிடிஆர் இருக்கான். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. இது எம்டிஆர் வேஸ்டிகல் ஷாப்கள் வழங்கும் காமெடிகள் கலக்குவது எப்படி? ஓகே, இன்னைக்கு ஒரு 3 வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பார்த்தலாமா? பாத்தறலாம். யாரை கூப்பிடலாம்? ஜலபுல ஜங்கு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஜலபுல ஜங். குடிக்க தேவை வாட்டர், தள்ளாறதுக்கு தேவை குவாட்டர், நல்ல காமெடிக்கு தேவை கிரியேட்டர். இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு. வரும்போது பயங்கர கலக்கலா இருக்கு. என்ன ஒரே அட்டகாசமா வரீங்க எல்லாரும். Savarna, you're looking so pretty. Okay, fantastic, amazing. ஐயோ வழுக்குதுப்பா, ரொம்ப வழுக்குது. நான் போயிடுறேன். இல்ல ரொம்ப வழுக்குது, தாங்க முடியல எனக்கு. You are the only darling for us. What about Ajay? Why are you smiling? இல்ல ஏன் அங்க நிக்கிற அந்த 4 பேர் தெரியல உங்க கண்ணுக்கு? நான் தான் 5 பேரும் தெரியுதுன்றடா. உனக்கே 4 பேர் இல்ல உங்களுக்கு மெயினா சென்டர் தான் ஜாஸ்தியா தெரியுது. இந்த காமெடி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸ்டார்ட் பண்ண சொல்லுமா? பார்க்கலாமா? என்ன ஒரே அட்டகாசமா வரீங்க எல்லாரும். பாய்ஸ் பாய்ஸ் படத்துல இருந்து பண்ண போறீங்களா? பாய்ஸ். Who you are, where you're from, don't care what you did, as long as you love me. You're from who you are. எனக்கு ஒருத்தனுங்க டெய்லி விட்டு சொல்லி தாங்கல. துணியை தூக்கி கொடி, நனைஞ்சிட போகுது. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை
வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகே. காலேஜ் பொண்ணுங்க வர நேரமாச்சு, சைட் அடிக்கலான்னு பார்த்தா இன்னும் நம்ம பசங்களை காணுமே. யோ, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? பெத்த பிள்ளைங்களையே வச்சுக்கிட்டு அவங்க கூட சைட் அடிக்கணுங்கிற. Damn it. நான் நம்ம பசங்கன்னு சொன்னது ஏன் பசங்க இல்லடா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட். இது காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா. நீங்களா? ஏண்டா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், உலகநாயக கமலஹாசன் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இவ்வளோ ஏன் உட்காந்துக்கிறாரே பாலாஜி எல்லா படத்துலயும் காலேஜ் ஸ்டூடெண்டா அடிக்கிறான். ஏன் நான் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கூடாதா? நடிக்கலாம் நடிக்கலாம். உங்க பேர் என்ன? பாப் காலி. கூட்டத்துல பாதி பேர் காலி. Damn it. இதுக்கே இப்படிடா, அடுத்து ஒருத்த வரா, அவனை பார்த்தா உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தன்னை தரணானே தானானே தன்னை தரணானே தானானே. டேய் கர்ணக்கிழங்கு மூஞ்சி, என்ன கேளுடா ஏதாச்சும். என்ன கேட்கணும்? ஒன்று அசிங்கமா தான் கேட்கணும். பேரை கேட்டதாண்டா நான் சொல்லுவேன். ஆமா ஆமா. உன் பேர் என்ன? டேய் வீட்டில் வர்ற நாய செல்லம்மா கூப்பிடாங்க ஜூஜு, இந்த படத்துல நான் தாண்டா ஜூஜு. அட பூ. டேய் உனக்கு இருக்கு பெரிய தொப்பை, ஒழுங்கா கூட்டுறா குப்பை. ஏய் சப்ப வா. டேய் மாமா இங்கதான் இருக்கிறியா? எப்படா வந்த மாமா? டேய் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு லேட்டு? அதுவா வர வழியில என்ன எருமாட்டு மேல வண்டியை விட்டியா? அந்த எருமாட்டு ஓனர் மேலேயே விட்டண்டா. ஏய் ஆமா, நம்ம டீம்ல வேற ஒரு பையன் இருப்பானே, அவன் எங்க? இவனுக்கெல்லாம் பாட்டு இவ போதன்றா ஆஃப் பண்றங்க. தம்பி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமாப்பா. டேய் காலேஜ் பொண்ணுங்க வர நேரமாச்சு, எங்கடா இந்த ஜெடியை காணா? வெள்ளிக்கு அப்புறம் சனி, அதோ வராடா ஜெனி. சரியா தெரியல, கொஞ்சம் குடி. பால் போலே 16 ஒரு girlfriend வேணும் இன்று புதிதாக மலர் வாசவாக்கோ மாசுரா I want to see a man. You can. ஏய் ட்ரெஸ்ஸை தூக்குங்கடி, நனைய போகுது. கீழே இறக்கிங்கடி, கிழிச்சிட போகுது. ஏங்க அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குங்க. ஏங்க அவருக்கு பிபி சுகர்லாம் இருக்குது. Damn it. வாயை போடுங்க. சரி ஓ படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. ஒரு நிமிஷம் 10 ரூபாய் தரேன். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்கள் காம்பு பூக்கள் முளைத்தது புருவங்கள் இறங்கி மீசையானது ராரையாரே 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 ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன் ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன். ஏடா காலையில இருந்து கஷ்டப்பட்டு கூட்டி வச்ச குப்பைய நீ பாட்டுக்கு எடுத்து அவன் மேல போட்டு ரொமான்ஸ் பண்ற. குப்பையை கூட்டுறான். ஏய் கூட்டுறான். எனக்கு கூட்ட தெரியாது, பெருக்கத்தான் தெரியும். அப்ப பெருக்குடா. உடம்புட்ட போடுறா. கூட்ட தெரியாது, பெருக்க தெரியும். பெருக்கு எல்லாத்தையும் பெருக்கு பெருக்கு. வயசான வரும் பொக்க வாங்கினே சம மொக்க. நல்லா வேகமா பெருக்கு. இப்ப நான் எப்படி அந்த பிகரை உசார் பண்றேன் பாடுறா.
பாத்தியா இதாண்டா பர்ஃபார்மன்ஸ். மச்சான், ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு கரெக்டே ஆக மாட்டாடா. ஏய் இப்படி கும்பலா மாதிரி போய் மொச்சிங்கன்னா கரெக்ட் ஆகாது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி செஞ்சீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். சார் 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 எனக்கு எனக்கு முதல்ல சொல்லுங்க சார். எனக்கு முதல்ல இல்ல 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 டேய், எனக்கு முதல்ல டேய், நிறுத்துங்கடா. இதான்டா உங்க பிரச்சனையே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. தனித்தனியா போய் ப்ரோபோஸ் பண்ணுங்க, கண்டிப்பா எவனுக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கும்டா. ட்ரை பண்ணுங்கடா. நிஜமாவா? ஆமா ஆமா கண்டிப்பாவா? கண்டிப்பா தான். அப்ப நான் முதல்ல போறேன். ஹாய் பியூட்டி, உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. You know what? வாய்ஸ் ஆனாலே அப்படிதான். சரி. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பார், எனக்கு கோவம் வந்தது. சரி, யாருக்காக நீ செடி, யாருக்காக? லூசு. வாங்க நம்பர் மொக்க. இப்போ நான் போய் எப்படி அந்த ஃபிகரை தூக்குறேன் பாடுறா. போடா போடா. ஜெனி, தங்கச்சி புருஷன் முக்கியம் போனா, பொண்டாட்டி மாப்பிள்ள முக்கியம் போனா, நீ யாரோ முக்கியம்னு போனா நான் எங்கம்மா போவேன்? நாசமா போ. என்னம்மா பட்டுன்னு முடிச்சுட்டேன். ஜெயிலுக்கு போடா. அவ்வளோதானா? மச்சா, என்னடா இந்த பொண்ணை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ரொம்ப கஷ்டமா இருக்கடா மச்சான். எல்லாமே கால் கிலோ தான். ஆனா மூக்கு 1 கிலோ, உதிரு 5 கிலோ, காது 10 கிலோ இருக்கடா. எப்படி அந்த ஃபிகரை நீ கரெக்ட் பண்ண? நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், நிறையா சம்பாதிக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது. நீ எப்படி வேணாலும் போலாம், சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டா. எனக்கு கூட இவர்தான் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான். ஏன்னா நல்லவனா போனா எட்டி உதைக்கிறாளுங்க, நாதாரியா போனா கட்டி அணைக்கிறாளுங்கடா. நீ கிட்ட போனா அப்படிதான் சொல்லுவாளுங்க. பேபி பேபி கம் ஹியர் நா. மச்சா, கவலைப்படாத, அடுத்த காலேஜுக்கு போவோம். அங்க கனி வருவா, அவளை போய் பாப்போம். அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னண்ணே? குஸ்காவா லெக் பீஸ் ஆன எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். முக்கியமாக நான் ரொம்ப சிரிச்சது வந்து டிஆர் தான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஆப்டான அவனுக்கு விக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை, அது வந்து அவர் என்ன சொல்கிறது, அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி ரேட்டில் பண்ணார். பட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அக்கா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நீங்க? சாங் பண்ற மாதிரியே பண்ணி அந்த பொண்ணு மிடி போட்டிருக்கு, இவர் மூவ்மெண்ட் பண்றாரு. என்ன இந்த பொண்ணு சைடுல போயிடுச்சு. இல்ல, அமுதவாணன் ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சா மூவ்மெண்ட் பண்ற மாதிரியே இப்படியே பார்த்தா எப்படி பாரு. நல்லா இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. சோ இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா முடிச்சிட்டாங்க. ஆமா, தேங்க்யூடா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அவளுக்கு கை கொடுக்குற, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நம்ம வெயிட் பண்ண கூடாது இல்லையா? கொஞ்சம் பழக்க தோஷத்தை குறைச்சிக்க. ஓகேனே, புரியுதா? 1 arm டிஸ்டன்ஸ்ல நிக்கறாங்க. ஓகே, செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தலாமா? அக்கா நீங்க தான் சொல்லுங்க, ஹூஸ் கமிங் நெக்ஸ்ட்? அடுத்தது வர போறது ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஐயோ, அதாவது எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த என் சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க. என் தொத்தா, என் பெரியம்மா, என் சித்தப்பன், எங்க மாமா வந்த மாதிரியே இருக்குது. அந்த பெரியம்மா வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்பம் எப்படி இருக்குன்ட்டு. ஏய், ஓகே, இன்னைக்கு எந்த படத்துல இருந்து பண்ண போறீங்க?
சின்ன தம்பி மேடம். இல்ல நீங்க சாப்பிடலையான்னு கேட்டுங்க டோபி மாமோ. மாப்பிள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கங்கா நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்சே, அது ஏன் நீங்க கவனிக்கல, துரத்தல? நாயா? மாப்பிள என்ன ஏன் அடிச்சீங்க? ராசாத்தி, ஏ ராசாத்தி, அடியே ராசாத்தி. ஐயா இங்க தானே இருக்கேன், ஏன் இப்படி நாய் மாதிரி கத்துறீங்க? இன்னும் மாப்பிள்ளை வர போறாங்கடி. ஐயோ அப்படியா? வாங்க நம்ம பூட்டிட்டு சீக்கிரமா போயிருவோம். ஏய் உங்க அப்பன் புத்தி உனக்கு அப்படியே இருக்குடி. நான் அப்படிதான் உங்க வீட்டுக்கு விருந்து வந்தப்ப உங்க அப்பன் வீட்டை பூட்டிட்டு எவன் வீட்டுக்கோ ஓசி சோறு திங்க போயிட்டான். அப்படியே பூட்டிட்டு அவர் போனாலும் நீங்க வாசப்படியிலேயே உட்காந்து அவர் வர வரைக்கும் இருந்து ஓசி சோறு தின்னுட்டு தானே போனீங்க. ஏய் நம்ம விஷயத்தெல்லாம் ஏண்டி வெளியே பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்க? போய் விருந்து பால் பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. எதுக்குங்க பால் பழமும்? ஏய் செத்து போன உங்க அப்பா இருக்கான்ல, அவன் வாயில கரைச்சு ஊத்த. எங்க அப்பனையே வம்புலுங்க. இன்னைக்கு முத ராத்திரிடி. சீ போங்க, எனக்கு வெக்கமா இருக்குங்க. அடி அண்டங்காக்காக்கு பிறந்தவளே, முத ராத்திரி உனக்கு இல்ல, பொண்ணு மாப்பிளைக்கும். ஐயோ ஆமாங்க, மறந்து போயிட்டேங்க. என்ன மறந்து போயிட்டேன்னு? முதல்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ 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 போ. என்ன மாப்பிள்ளை என்ன காணா? வாங்க மாப்பிள்ள வாங்க. ஏண்டி இதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன ஹோட்டல்ல வேலை செஞ்சிருந்தான்? வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க. ஏண்டி உங்க அப்பன் தான் ஒரு அரை லூசுனா, உங்க அம்மா ஒரு முக்கால் லூசா இருக்கா. அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் வாங்க வாங்கன்றான். இதுக்கு மேல போனா உங்க அம்மா கூட தான். டேய் சமையல் கட்டு வரைக்கும் போகணும்னு சொன்னேன்டி. மாப்பிள்ள என்ன மச மசன் பேசிட்டு வாங்க வாங்க உட்காருங்க. இந்த பாருங்க விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மணி வேற 6 ஆச்சு. என்னது மணி 6 ஆயிடுச்சா? ஏங்க சொன்னோனே இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? 6 மணிக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ஏங்க மாப்பிள்ள? அது ஒண்ணுங்கள மாமியார், 6 மணிக்கு தான் எங்க அப்பா சோறு நாய்க்கறி செத்து போயிட்டான். அதே 6 மணிக்கு தான் எங்க அம்மா ஒரு கோணமுகனோட ஓடி போயிட்டான். அதனால நான் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். மாப்பிள்ள நீங்க எங்கேயுமே போவானா, நீங்க இங்கேயே இருங்க. தேங்க்ஸ் டோபி மாமா. ஏங்க 6 மணிக்கு நான் படத்துக்கு கூட்டின்னு போறேன்னு சொன்னீங்க, அப்ப பிளான் கேன்சலா? ஏங்க என் உசுர கூட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா? மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள, அவ லூஸ் மாதிரி அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. அவ மட்டும் மாடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் தாண்டி? மாப்பிள்ள நீங்க சும்மா நிக்காதீங்க, உட்காருங்க மாப்பிள்ள. உட்காரணுமா? ஐயோ என்னங்க ஆச்சு? இப்படி தபடில விழுந்துட்டீங்க. என்னது விழுந்துட்டேனா? டேய் இது முதல்வருக்கு முன்னாடியே ஒரு எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உனக்கு தெரியாதுங்க? இன்னும் நீங்க பண்ணவே இல்லீங்களே. இப்பதானே மாப்பிள்ள சொல்லியிருக்காரு. மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் விருந்தெல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. ஆமா ஏன் மாப்பிள்ள இப்படி எதுக்குமே போக மாட்டேன் எதுக்குமே போக மாட்டேன்னு சொல்றீங்களே, அப்படி அவசரமா ஏதாவது வந்தா பாத்ரூம் கூடவா போக மாட்டீங்க? உங்க அம்மா அடிச்சிட்டனா? பின்ன என்ன உங்க அப்பா ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பானா? அதனாலதான் உங்க அம்மா அடிச்சேன். கம்முனு இருங்க நீங்க. தப்புதான் மாப்பிள்ள, தப்புதான். அந்த ஆளை அடிக்காம வளர்த்தது தப்புதான். இன்னொரு எப்படி விழுது மட்டும் பாருங்க. சாப்பிட உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள, விருந்து ரெடி, வாங்க சாப்பிட உட்காருங்க. சாப்பிட உட்காரணுமா? வாங்க வாங்க. வந்துடுறேன், செருப்பு விட்டு வரேன். செருப்பு போட்டே வந்துட்டீங்களா? என்ன மாப்பிள்ள எதிர்பக்கமா உட்காந்துட்டீங்க? டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடலாம்னு நினைச்சேங்க மாமா. டிவி நம்ம வீட்டுல தான் மாப்பிள்ள குத்தி காட்டுறாரு. என்ன மாப்பிள்ள விளையாட்டா, இலைய பார்த்து திரும்பி உட்காருங்க. அதுக்குள்ள ப்ரோகிராம் முடிச்சிட்டாங்களா? ஓகேங்க மாமா. மாப்பிள்ள நல்லா சாப்பிடுங்க மாமா. உங்களுக்கு முட்டை. மாமா என்ன மாப்பிள்ள எங்க இலையவே காணோம்? ஏங்க இப்ப அடிச்சீங்க பாவ? பின்ன இலைய போடாம சாப்பிட சொன்னா எப்படி கங்கா சாப்பிடுறது? இலை போடலையா? அதான் கண்ணுக்கு முன்னாடி இலை போட்டிருக்காங்க, செம்மையா பிரியாணி எல்லாம் வச்சிருக்காங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உனக்கு போடலையான்னு கேட்டேங்க. ஐயா எனக்கு தாங்க போட்டிருக்காங்க. அம்மா அத குடுமைங்க. மாப்பிளைக்கு பொண்ணு மேல ரொம்ப பாசம். மாமியார் மேல கூட தான்.
நல்ல மாமனார் நல்ல மாமியார்னு சொன்னாங்க டோப்லி மாமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள கோழி. என்ன மாப்பிள இது கோழி கறி வச்சா நீங்க என்ன இப்படி தட்டி விட்டுட்டீங்க? இது கோழி அது மாமியார் ஒரு கோழியை கொண்டு சாப்பிட சொன்னா நான் எப்படி சாப்பிடுறது? என்னங்க ஏமா அறிவில்ல உனக்கு? அவர் எப்படின்னு தெரியாதா உங்களுக்கு? ஏன் கோழியை கொன்னீங்க? அப்படியே கொடுக்க வேண்டியதானே, அவர் அப்படியே சாப்பிடுவாரு. அப்படியே சாப்பிடுறதுக்கு நான் நிறைய பருந்தா ஒரு உயிரை கொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க டோப்லி மாமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிளைக்கு பொண்ணு மேல மட்டும் பாசம் இல்லடி, சின்ன சின்ன உசுறு மேலேயே பாசம். மாப்பிள என்ன பொண்ணு இலையில இருந்து சாப்பிடுறீங்க? எனக்கு புருஷ இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணுமா? பொண்டாட்டி இலையில புருஷன் சாப்பிட்டா அது என்ன தப்பு மாமா? ஓகே மாமா. நல்லா சாப்பிடுங்க மாப்பிள. அதுக்கு எதுக்கு நான் கடிச்சு போட்ட எலும்பு சாப்பிடுறீங்க? அடி நாய்க்கு மாப்பிள, நாய்க்கு. நாய்க்கா? என்ன நடக்குதுன்னே புரியலையே மாமா. எனக்கு மாமா எனக்கு சாப்பாடு வேணாம், நான் போறேன். கை கழுவிக்கிறீங்க, கை கழுவிக்கிறீங்க. சரிங்க மாமா. மாப்பிள ஐயோ மாப்பிள நான் தோத்துல கையை கழுவிட்டீங்க. நான் நாய்க்கு வச்ச சோறு நினைச்சேங்க மாமா. ஐயோ சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். எழுந்திருங்க எழுந்திருங்க, நம்ம போலாம். எழுந்திருங்க. என்ன கைத்தாங்களா கூட்டு போங்க. தாங்குறாங்க தாங்குறாங்க. வாங்க. கங்கா 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 ஏய் வாஷிங் பவுடர் கங்கா ஏய் கங்கா 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 டேய் கங்கா இருங்க. இப்ப வந்து நீங்க ரொம்ப குழந்தைத்தனமா பண்றீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்க இங்க இருங்க, நான் போய் அழகா ரெடி ஆயிட்டு வரேன். ஓ கங்கா சீக்கிரம் வா கங்கா. இன்னும் எத்தனை இடத்துல உள்ள போறனோ ஒண்ணுமே புரியலையே. இந்த டோப்லி தலைய தொல்ல தாங்க முடியலையே. இந்தாங்க பழம். என்னது அதுக்குள்ள வண்டியா கங்கா? ஏய் கங்கா விடுங்க விடுங்க. என்ன கங்கா இதுக்கே விட சொன்னா எப்படி? கங்கா என்ன அழுகுற பலாப்பழம் நான் தெரியுது. மாப்பிள என்னது மாமியாரா? இது மாமியாரே இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? பழம் எடுத்து வந்த மாப்பிள. நான் இன்னும் வரல, என் பொண்ணு வர சொல்றேன். இருங்க. என்ன அவசரம்? பாப்பா என்ன புடியாது? இந்தாங்க பால். என்னது அதுக்குள்ள வண்டியா? போடி. ஒரு தடவை வந்து கட்டி புடிச்சா மறுக்கா மறுக்கா வந்துகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நைட் மூ கூடயால உன் பொண்ணு கூடயா? என்னங்க பொண்ணு வர சொல்லுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? போய் பொண்ணு வர சொல்லி சொல்லுங்க. என்ன 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 ஏமா என்னமா பண்றாரு இவரு? எல்லாரையும் அடிச்சிட்டு என்னது மாமியார அடிச்சனா? ஐயோ டேய் கங்கா தெரியாம கங்கா. என்ன என்னாச்சு? புருஷனே ஏத்து பேசியா அப்பா? ஐயோ என்னங்க ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அடி அடின்னு நினைக்கிறீங்க, நான் கேள்வி கேட்டா எங்க அப்பா அடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? என்ன குடுங்க. என்ன நடக்குதுனே தெரியலையே. மாமா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் மாப்பிள நான் விடுவேன் மாமா. என்ன எதுக்கு தலை என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க மாமியார். ஏய் நீ மன்னிச்சிட்டேன்னு மாமியாரா? சாரி மாமா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. ஏங்க மாமா மாமா சொல்லிட்டு ஏன் கைய பிடிக்கிறீங்க? ஏய் உங்க அப்பா கிட்ட சொல்லி மன்னிக்க சொல்லுன்னு சொன்னா இது தப்பா? அப்பா சொல்லுங்க பாப்பா. என்ன நடக்குது புரியலையே. ஐயோ என்னங்க பரவாயில்லைங்க, எங்க அம்மாவை தானங்க கட்டி பிடிச்சீங்க, பரவாயில்லைங்க. மாப்பிள அப்படி என்ன தப்பு பண்றீங்க? என் பொண்டாட்டியே தானே கட்டி பிடிச்சீங்க. இதெல்லாம் பரவாயில்ல. கிட்ட வேணாம். மாப்பிள பரவாயில்ல பரவாயில்ல மாப்பிள பரவாயில்ல. ஏய் போதுங்க. ஐயோ நம்மளுக்கு மாலக்கண்ணு நோய் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியவே இல்ல. இதையே மெயின்டைன் பண்ணி சமாளிச்சிட வேண்டியதுதான். அவருக்கு விவரமே பத்தல. அவரு கேட்ட அந்த தங்க நெக்லஸ் நம்ம போடவே இல்லையே. அவர் இவ்வளவு நேரமா அதை நோட் பண்ணவே இல்ல. இனிமே எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். நீ ஏண்டி வைக்கப்படுற? இல்ல நீங்க பாத்துப்பீங்கல்ல. கங்கா இதோட முடிச்சுக்குவோம் கங்கா. அவ்வளவுதான். கை தட்டுங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுலயும் திவாகர் வந்து அதுகுது நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிட்டதுனால இந்த இதுவை அவரால் தூக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 57 இது வந்துருச்சு. இதே மாமனாரு இதே மாமியாரு அப்படின்னு. ஓகே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் அண்ணா. அதாவது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கு. அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து எல்லா என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஜார்ஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஜார்ஜ் the most sexiest woman I've ever seen. Okay. It's so fabulous. அதாவது கேப்ல அப்படி திரும்பும்போது லசகஃபதீன் அப்படி தெரியுது அந்த இடுப்பு. அதை நீங்க என்ன பண்றீங்க? எங்க நம்ம ஆளுங்க பாத்துறோம்னா லசகன்னு மூடுறீங்க பாத்தீங்களா? அந்த பாடி லாங்குவேஜ் இஸ் ஆசம். ஸோ சூப்பர். மொத்த டீமுமே வந்து அப்பா பாலைஸ்ல வந்து கப்பலை குத்துக்கிறீங்க. திவாகர் வந்துட்டு ஃபுல்லாவே மாறிட்டான், கவுண்டமணி மாதிரி ஆயிட்டான். திவாகரை தெரிய மாட்டேங்கிறான். அதே மாதிரி திவாகர் நீ வந்து ரூபோ சக்கரோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கட் பண்ணிக்க.
இல்லை இல்லை, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. பக்கத்தில் எந்த பொண்ணு தான் டப்புன்னு பிடிச்சிருவான், படக்குன்னு தூக்கிடுவான். இப்போ ஜார்ஜ் அவன் ஈக்குவலாக இருக்கிறான், தூக்காமல் பேசாமல் இருக்கான், கரெக்டாக சொல்லி தூக்கிடுவான். அது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே. இந்த அடிக்கடி மாமியாரை கட்டி பிடிக்கிறது நல்லா தான் இருக்கு, ஒரு டைப்பா இருக்கு. பக்கத்துல இருந்துகிட்டு நல்லா என்ன நாட்டுக்கட்டா சரியான கட்டையா இருக்காங்க. அவரு சாலிடா அப்பப்போ பிடிச்சிக்கிறாரு. எல்லாமே 4 பேருமே வந்து உங்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பா இருந்துச்சு. ஓகேக்கா, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எந்த டீம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. ஓகே, 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமாக்கா? ஸ்வைன் ஸ்வைன் கூப்பிடுங்க. ஸ்வைன் ஸ்வைன். வந்ததுல எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், யாரு பொண்ணு யாரு பையன் தெரியவே இல்லை. ஏமா பாப்பா சரியா மூடுமா? ஏப்பா அது பொண்ணா பையனாப்பா? ஆம்பளதான் பையன். இந்த தம்பி இந்த ஃபைல் வச்சிருக்க தம்பி பாத்தீங்களா? சரி, இன்னைக்கு என்ன படத்துல இருந்து நீங்க சீன் எடுத்திருக்கீங்க? இன்று போய் நாளை வா படத்துல. இன்னைக்கு தான் வந்துக்கிறோம், அதுக்குள்ள கிளம்ப சொல்றீங்க? அதுல சார் இன்று போய் நாளை வா படத்துல இருந்து. என்ன புலப்படாது காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். வந்துருச்சு. டேய் பாகவதர், பேப்பர்ல என்னடா போட்டிருக்கு? ஏய், பிராட்வே தியேட்டர்ல ரிவால்வர் ரீட்டா ரிலீஸ் ஆகிதுடா. ஐயோ, சூப்பரான படமாச்சுடா. டேய், சலூனுக்கு நாம வந்துட்டோம். எங்கடா சலூன் சேகர்? அவன் எங்கடா 7 மணிக்கு முன்னாடி வந்திருக்கிறான். ஐடா மாப்ள. வாடா சேகர். வாடா சேகர். வசந்த், பாராஜி. கஸ்டமர் எப்படா வந்தாரு? அவன் எப்போ வந்துட்டான்டா. கஸ்டமர் வராரோ இல்லையோ அது மாதிரி நீங்க வந்துட்டீங்க. சார் கட்டிங்கா சேவிங்க. டேய் சேகர், நியூஸை போடுறா. இரு அவசரப்படாது, இரு. ஃபர்ஸ்ட் தொழிலுக்கு ஒரு சுத்தம் வேணும். ஐயோ அதுவும் கரெக்ட் தான்டா. தம்பி, உன் மேலே கப்படி இதில் வேற ஓவரா பண்ணுகிறேன். நீ நியூஸ் போடலாமா? போடுறா. சமீபத்தில் தங்கத்தின் விலை ₹1.25 உயர்ந்ததால் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆட்டோ சங்கர் கொலை வழக்கில் ரோபோ சங்கர் தொடர்பு இருப்பதாக ரகசிய தகவல் கசிந்துள்ளது. ஏய், நியூஸ் போதும், நியூஸை மாத்தி பாட்டு வைடா. ஏடா ஒரு 10 ரூபா சம்பாதி விட மாட்டீங்களே. ஹாய் சார். என்னையா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க மேடம். எங்க காலேஜ்ல கொடி டே வருது. சரி. சோ அதுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச டொனேட் ஏதாவது பண்ண முடியுமா? இந்த கொடி நாளில் வாங்குற கலெக்ஷன் வச்சு என்ன பண்ண போறீங்க? இதான் சார் கொடி நாள். புரியல. ஐயோ, இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காசு தான் சார். அவ்வளோதானே, எடுத்து கொடுத்துறாருங்க. டேய் வாங்கி எவ்வளோ வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுங்க. அடிக்கடி கடைக்கு வாங்க, அந்த அரை டிக்கெட்டை கூட்டின்னு வராது. இதுக்கு தான் நான் சொன்னேன், இங்க எல்லாம் காலி பசங்க உட்கார்ந்திருக்காங்க, என்ன காலி போங்க. அழகா போறதால இதே பிரச்சனை. ஏங்க ஒரு நிமிஷம், அவர் மட்டும் தான் உதவி செய்வாரா? நாங்க செய்ய மாட்டோமா? ஓ, உங்களால முடிஞ்சதும் நீங்க உதவி செய்யலாம் சார். ஆமா, அவர் எவ்வளவு கொடுத்தாரு?
அவரு 250 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி சில்லற காசுலாம் நான் தரல. இந்தாங்க தங்கம், இதை வச்சுக்குங்க. சார் நீங்க கொடுத்தது மட்டும் தங்கம் இல்ல சார், நீங்களும் தங்கம் சார். தங்கம் தவறுதுரி. இந்த வார்த்தை பல வருஷத்துக்கு என் மனசுல தங்குங்க. ஏய் இருடி, மூணாவது ஒருத்தன் உட்காந்துருக்கான், எப்படியும் போனவன கூப்பிடுவான், அவங்ககிட்ட போய் கேளு. சார் உங்களால முடிஞ்சது ஏதாவது? இப்போ அவங்க கொடுத்த காசை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கொடுத்த காசை வச்சு சின்ன குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நல்ல சாப்பாடு போட்டு இன்னிசை கச்சேரி வச்சு அவங்கள மகிழ்விப்போம் சார். பாருங்க, அவங்கள மாதிரி பணமும் தங்கமும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. ஆனா அந்த இசை நிகழ்ச்சியை ஃப்ரீயாவே நான் பண்ணி தரேங்க உங்களுக்காக. டக்கருடா பாகவதர். ஏய் அவங்கள விட இவன் ஒரு படி மேல போயிட்டான்டி. சார் நீங்க தான் நாளைக்கு கண்டிப்பா என்னோட நிகழ்ச்சிக்கு வந்துடணும் சீக்கிரமா, ஏன்னா நீங்க தான் சீஃப் கெஸ்ட். எங்களை கூப்பிட மாட்டீங்களா? கண்டிப்பா எல்லாருமே வந்துடுங்க சார். முதல்ல ஆடியன்ஸ் சீட்ல 2 பேருமே இருப்போம். அவங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நான் இருப்பேன். வரேன் சார், பாய். வாடா சேகர் போலாம். மச்சான் சீக்கிரமா கிளம்பு. டேய் தம்பி, வேற கல்ல போய் செய்ய பண்ணி போ. ஹாய் வசந்த், இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டேன். ஹாய் சேகர். ஹாய் ராஜன். ஹாய். ஹாய். ஏய் நில்லடி, அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கு எங்கள் கொடி தினத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடி தினத்தை முன்னிட்டு நமக்கு வசந்த்னு ஒருத்தர் இலவசமா இசை நிகழ்ச்சி பண்ணி தராராம். அந்த கருமத்தையே பார்ப்போம். ரெடி 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 ரெடி. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. ஏதேதோ ராகம். சூப்பர் மாப்பிள்ள, நல்லா பண்ணடா. டேய் நான் ஸ்லோவா கட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சுடா. ரொம்ப அருமையா பாடுனீங்க வசந்த். ஆனா மாப்பிள்ள மனசுல கருத்தை சொல்லிட்ட பாட்டு மூலியமா. நீ விட்ட. இருக்கட்டும்டி, வாடி போலாம். நாளைக்கு பிறந்த நாள்ல, வா ட்ரெஸ் எடுக்க போலாம். நாளைக்கு பிறந்த நாளா? அசத்திருவோம். அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் ஏதாவது வாங்கி கொடுத்து உசார் பண்ற வேண்டியதான். இன்னைக்கு அசந்து நான் தான், நாளைக்கு அசத்துறதா நான் தான். எங்க பயலக்கான கடையை திறந்து போட்டு எங்க போனான்? அவனை பத்தி தப்பு தப்பா வேற சொல்றானுங்க, தண்ணி கிண்ணி போடுறான் அது இதுன்ட்டு. அதெல்லாம் டேய் எங்கடா போயிருந்தா? எது கடைக்கு வந்த? கடைக்கா வந்த? ஏய் அப்படி இல்லடா, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, வாங்கிட்டு போலாம். டேய் சேகர், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். தங்கச்சிக்கு வரதட்சணை கேட்டிருந்தாங்களா, அது செயின், அது 5 சவரன் ரெடி ஆயிருச்சு. என்னால போக முடியாது. நீ என்ன பண்ற, இதை எடுத்துட்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுத்துட்றேன். ஐனா ஏய் இது தங்கச்சி கழுத்துக்கு போனோம். டிக்கெட்டுக்கு கொடுத்து உசார் பண்ற வேண்டியதுதான். சூப்பர். யாராவது வந்து மாட்டினார் நைனா. ஒரு டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் கேள்விப்பட்டேன். அதான் 3 சவர தங்க செயினை கொடுக்கலான்னு வந்தேன். கொடுங்க. யாருக்கு பிறந்த நாள்? உங்களுக்கு தானே? இவளுக்கு தான் பர்த்டே. எனக்கு தானே பிறந்த நாள். எனக்காக தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. போடுங்கண்ணா. இந்த செயின் பத்துக்காக அல்லும் பகலும் 450 பேருக்கு சவரம் பண்ணி இந்த சவரனை வாங்கினேன். ஆனா என்ன பண்றது? எப்படி இதை வச்சுக்க, போ கிளம்புறேன். நாசமாக இருப்போம். சாக்லேட் குடுடி. அண்ணா என்ன நீங்க இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு ஒண்ணுமே வாங்காம போறீங்க? பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. நான் செய்ய போறேன். ஏய் அது எட்ரி. இந்தாங்க. அது புளி மிட்டாயா? ஆரஞ்சு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய். 5 சவரத்துக்கு 5 பைசா ஆரஞ்சு மிட்டாய். சேகர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, ஃபிகர் ஒன்று உசார் பண்ணால் சாக்லேட் குத்து ஏமாத்திட்டு போயிடுச்சு பாது. டேய் எங்களுக்கு காலையே குத்துட்டாடா. அப்படியா? சூப்பர்ரா. மாமா தப்பிச்சுக்கிறான் போலக்குது. உங்களுக்காவது பரவாயில்ல, ஒரு சாக்லேட்டு எனக்கு 2 குத்துட்டாடா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. டேய் மச்சான் விடக்கூடாதடா. அவ மனசுல நாம இருக்கமா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும்டா. கண்டிப்பா. நீயா நானா? 3 பேர்ல யாரும் செலக்ட் பண்ணணும்.
போயில வா சாப்பிடா வாடா சொல்ல வேண்டியதான் சேகர் ஐ நான் உங்ககிட்ட சொல் நீங்களே சொல்லுங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடுங்க. ஓகே அதாவது நான் ஒருத்தரை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். அவரு இங்க தான் இருக்காரு. அவரை உங்களுக்கு அறிமுகம் இப்ப படுத்த போறேன். பாபு நாயா இல்ல மை டார்லிங் பாபு. ஹாய் டார்லிங். ஹாய் ஸ்வீட்டார். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். இவர் தான் சேகர். ஆஹா. இவர் வந்து சலூன் ஷாப் வச்சிருக்கார். சேகர் நீங்க எங்க கல்யாணத்துக்கு இவரோட மீசியை நீங்க தான் ஒதுக்கி விடணும். அப்படியோ இந்த கிருதாவையும் நீங்க ஒதுக்கி விட்டுருங்க. என்னையே ஒதுக்கிட்ட கிருதா வேற ஒதுக்கணுமா? இவர் இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. சிம்பிளா சொன்ன போனா மாப்பிள்ள பழைய டாப்பாஸ் பிளேடு மாதிரி இருக்கிறான். என்ன சொன்னீங்க? அவர் யாரு? இவர் தான் ராஜன். ஆஹா. எல்லாரும் என்ன ராஜன்னு கூப்பிடுவாங்க. ராஜன் எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் இன்விடேஷன் பிரிண்ட் பண்றீங்க. அதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம பாத்துக்கங்க. வாழ்க்கையிலேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன். பார்த்தியிலையா பண்ண போறேன். நான் வரேன் சார். லாங் லீவ். போயிட்டு வாங்க. ஆமா அடுத்தது யாரு? இவர் தான் வசந்த். இவர் தான் என்னோட காலேஜ்ல ரொம்ப அழகா கச்சேரி பண்ணி கொடுத்தாரு ஃப்ரீயாவே. ஹலோ வசந்த் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். எங்க கல்யாணத்துக்கு லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நீங்க தான் பண்ண போறீங்க, கலக்க போறீங்க. இருக்கிற சூழ்நிலையில என்னால பாடவே முடியாது சார். ஐயோ வசந்த் 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 எனக்காக அந்த 2 லைன் பாடுங்க ப்ளீஸ். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. என்னாச்சு? வாங்க டார்லிங் போலாம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு வருடத்துக்கு பிறகு அழுவாத அழுவாத. இங்க பாரு அழுதினா அந்த பூச்சிக்காரங்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அழுவாத. பத்திரிக்கை சார், பத்திரிக்கை பத்திரிக்கை அடிக்க சொன்னா என் வாழ்க்கையே போச்சு சார். வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா நானும் வாழ்வை ரசிப்பேனா. இவ்வளவு பாடுறியே ஆனா அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்கன்னு உனக்கு தெரியலையேடா பாவி, தெரியலையேடா. ஓகே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அது இவங்க எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே இந்த 1980s சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் அந்த ரேஞ்சில. ஏங்க அவங்கள டேமேஜ் பண்றீங்களா இவங்கள டேமேஜ் இல்ல அந்த ரேஞ்சில கரெக்ட்டா அப்படியே இருக்காப்ல. உங்க டீம்ல ஜி ஹைலைட் காமெடினா அவர்தான் பாஸ். பாட்னர் பாருங்க. அதாவது சோகத்துல கூட லிரிக்க மாத்தி மாத்தி பண்ணாம வாய் எங்க இருக்குது மைக் எங்க இருக்குது பாஸ். பாடி அசத்திட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு காமெடியை நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும், ரசிக்கணும். ஏன்னா ஒரு செலவே இல்லாமல் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னா அது வந்து சிரிக்க வைக்கிறது தான். அது இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது இட்ஸ் அமேசிங்க. அற்புதம். இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு கமெண்ட் சொல்லணும்னா நல்ல பிரியாணி என் ஃப்ரெண்டு செலவில் சாப்பிட்ட மாதிரி மகிழ்ச்சி. ஓகே அக்கா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உங்களுடைய கெட்டப்ஸ், அந்த ட்ரெஸ்ஸிங் கலர்ஸ், காஸ்டியூம்ஸ், மேக்கப், அந்த விக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே நல்லா இருக்கு அவ்வளவுதான். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இது. MCR வேஷ்டிகள் ஷார்ட்கள் வழங்கும் காமெடிகள் கலக்குவது எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி. சோ நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான கட்டத்துல நின்னுட்டு இருக்கோம். யார் தி பெஸ்ட் லெக் பீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ வழக்கமா நம்ம அக்காட்ட கேக்குறது அதுக்கு மாதிரி நமக்கு அழகான 2 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. முதல்ல பாலாஜி மாமா. 3 பர்ஃபார்மன்ஸுமே ஒருத்தர் ஒரு ஸ்டைலு. 3 பேருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான இதில் இருந்தனால 3 பேரும் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல உஷாரா பதில் சொல்லிடுறீங்க. ஓகே பரவாயில்லை அண்ணா. எந்த ஒரு கலைஞனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வரணும் அப்படின்னா அதுதான் ஒரு எண்டு. ஆக்சுவலி எந்த ஒரு கலைஞனுக்கும் அது வரணும்னா ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே தேவை. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மேடைகள் வந்து எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ஷோஸை பார்க்குறாங்க. ஷோஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். எவ்வளோ டேரக்டர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், இதில் யாரை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து கட்ஸ் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டேக் பண்ணி தான் போகிறோம் இல்லையா? அதனால் வந்து எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து யாருமே நம்ம வந்து பிக் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ஸ்பூஃப் அப்படின்பது பண்ணுறதுக்கு ரொம்ப கவனம் தேவை. சரி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரிஜினல் மெட்டீரியல் இருக்குது. அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து ஹாலிவுட்டில் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை எடுத்து திருப்பியும் அதே ஸ்டாண்டர்டில் கொடுக்குற ஒரு ஷோ வந்து காமெடியில் கலக்க போகுது. ஓகே, அடுத்து எங்களுடைய ஃபேவரட் பப்ளி அக்கா. அதாவது இன்னைக்கு 3 டீமும் வந்து எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தான், யாருமே மோசமானவங்களே கிடையாது. பட் ஏதோ ஒரு 2 டீமுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ். பட் நடுவில் ஒரு டீம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பண்ணிடுச்சு, எந்தவித டிஸ்டர்பும் எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இன்னைக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னா ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஜில் ஜங் ஜக். இன்னைக்கு 3 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பார்த்தோம். அதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு ஜில் ஜங் ஜக். அவங்களுக்கான gift என்ன இன்னைக்கு? ஆமா, ஏன்னா இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது சாப்பிட்டதும் இல்லாம 2 டீம்ஸே பெர்ஃபார்மன்ஸ்ல தூக்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்காக எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்கள் வழங்கும் 10,000 rupees மதிப்புள்ள gift voucher. எப்பயுமே எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏன் வெஸ்டிங் கார்டு யூஸ் பண்றது இல்லையே? அதாவது நம்ம நடைமுறையில் நிறைய பப்ளிக்கை பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு மேடை கலைஞன் அப்படின்ற ஒரு இதில் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் என்னுடைய இதில் சொல்கிறேன். நான் வந்து விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறான், பண்ணிவிட்டு அவன் அப்படி இறங்கி ஃபுல் கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படி இறங்கி வந்தோடனே அவன் மனசார என்ன எதிர்பார்ப்பான், 4 பேர் ஓடி வந்து சார் பிரமாதம் சார் என்ன இது எல்லாம் வந்து அவன் எதிர்பார்த்து கீழே இறங்குவான். அதே மாதிரி எல்லாருக்கும் தன்னுடைய விசிட்டிங் கார்ட்ஸை கொடுத்து ஒரு வியாபாரம் வரணும், தான் பிழைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பாயிண்டில் நான் ஒரு ஷோ ஒன்று முடிச்சுட்டு செம்ம கிளாப்ஸு எல்லாம் பண்ணுவேன். அப்படி கீழே அப்படி இறங்கி வரேன். டக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்தான், சார் பிரமாதம் சார், சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் சார், ரொம்ப விசிட்டிங் கார்டு கொடுங்க சார். சரி, கார்டு எடுத்து நான் அதே எண்ணத்தில் கார்டை கொடுத்தேன். இப்படி கார்டை பார்த்தான், அப்படியே திருப்பினான், பேனா எடுத்தான், சரக்குன்னு அப்படி அடிச்சாங்க. ஆக்சுவலி திருப்பிட்டு வெள்ளை பகுதி இருக்குல்ல, சுந்தர் ஒரு நம்பர் கூடடே அட்ரஸ் அடான்ட்டு அவனுக்கு எவனோ ஒரு ஃப்ரெண்டு நம்பர் அட்ரஸ் எழுதின்னு அந்த கார்டை திருப்பி. இந்த மாதிரியான ஒரு அவமானம் நடந்துக்கிறது யாருக்கும் கார்டு கொடுக்கறதே இல்லை. அப்படி கார்டு கொடுக்குறதா இருந்தால் கூட பின்னாடி வெள்ளை பகுதி இருக்கு பத்தியா, அதை ஃபுல்லாக நானே கிறுக்கிட்டு எந்த ஒரு இது இல்லாமல் அவனுக்கு கார்டை கொடுக்குறது. இந்த மாதிரியான ஆமாம், இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்க. அதை முதலே நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி டீம் எல்லாமே, அதாவது காமெடியுடைய டீம்ஸ் எல்லாமே. நான் வந்து இங்கே விஜய் டிவியில் தொடர்ந்து நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து இந்த ஷோக்கு வரணும்னு முதல்ல நான் நினச்சிருந்தேன், அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னமோ இன்றைக்கி இந்த ஷோக்கு வந்து நான் ஏதோ பெரிய விருது வாங்கின மாதிரி நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு எபிசோடு ரொம்ப சூப்பராக கலகலப்பாக முடிஞ்சது. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ரோபோ சங்கர் அண்ட் ஒஃபீலியா என்டர்டைன்மெண்ட். இது காமெடியில் கலக்குவது எப்படி?